முருங்கைக்காயோட சக்தி ஒரே மாத்திரைக்குள்ள. அதுல நான் 3 மாத்திரை போட்டிருக்கேன். ஒரு மாத்திரைக்கு 100 குதிரையோட சக்தி. அப்ப 3னா 300 குதிரை. ஆண்டாளு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னடா ஓவரா பண்ற? வாயில போட்டு நான் போ. என்ன சொன்ன? 300 குதிரையா? நான் யாருன்னு தெரியும்ல? 1000 யானடா. நானும் பொண்ணு அடக்கொடுக்கமா இருக்கணும்னு பாக்குறேன். கொஞ்சமாவது இருக்க விடுறியா? என்ன பேச்சு பேசுற? பேசுற வாயில அடிச்சிருவேன். பாரு, கத்தாத. வாயை திறந்த மண்டை அடிச்சிருவேன். பேசாதன்ற திரும்ப பேசிட்டு இருக்க. டேய் மொரட்டு பயல, வாய் மூடு. அழகரு காட்டு பயலா இருப்பான் போல இருக்க. அறிவுங்கிறது இருக்குதா? மொரட்டு பயல இருக்கிறான். டயர்டா இருப்ப, தண்ணி குடிச்சடி. நான் இங்க நிக்கிறேன். இதுக்கு மேல பாட்டி சொன்னாங்க பூட்டி சொன்னாங்கன்னு ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ண உன்ன அப்படியே என்னடா இது தலை சுத்துது? தலை சுத்துதா? தூக்க மாத்திரை கொடுத்தா தலை சுத்தாம வேற என்னடி பண்ணும்? டேய் தூக்க மாத்திரை. ஆள் பார்க்க அழகா தாண்டி இருக்க. கொழுக்கட்டை மாதிரி கொழுன்னு. எதுக்கு என்ன போட்டு இப்படி டார்ச்சர் பண்ற? பேசாம நடந்து மேல சொல்லிட்டீங்கன்னா எவனா நல்லவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவான்ல. எதுக்கு இவ்வளவு பிடிவாது உனக்கு? என் மேலேயும் தப்பு இருக்கு. ஆனா இவ்வளவு நடந்து உன்னை விட்டு ஓடாம உன் கூட நிக்கிறேன் பாரு. அது ஏன்னு உனக்கு புரியாதா? எனக்கு மட்டும் என்ன உன் கூட இருந்து உன்னை கஷ்டப்படுத்தணும்னு என்ன தலையெழுத்தா? விதி. இதெல்லாமே நடந்து போச்சு. இந்த கருணை இல்லாத கடவுள் இருக்கானே, அவனுக்கு நல்லா தெரியும் இவர் இன்னார் கூட இருந்தா நல்லா இருக்கும், இவர் இன்னார் கூட இருந்தா நல்லா இருக்காதுன்னு எல்லா இலவும் தெரியும் அவனுக்கு. ஆனா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? தேவதை மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும், அவனை குடிகாரம் கூட சேர்த்து வைப்பான். எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம நீட்ட ஒரு பையன் இருப்பான். அவனுக்கு ஒரு அடங்கா பிடாரியை கட்டி கொடுத்து இல்ல சந்தேகப்படுறவளை கட்டி வச்சு அவன் வாழ்க்கையே காலி பண்ணிடுவான். எல்லாத்தையும் இப்படி கஷ்டத்தில் வச்சிருந்தாதான் நம்ம கடவுளே என்னை காப்பாத்துன்னு அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கோம். அல்ப பையன் இந்த ஆண்டவன். இப்ப பாரு, உன்னை எனக்கு கட்டி வச்சு என்ன உனக்கு கட்டி வச்சு ஏன் நிம்மதியும் கெடுத்து உன் நிம்மதியும் கெடுத்து. நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நானும் இப்படியே தான் இருக்கேன். வாழ்க்கை இப்படியே இருந்தா வெறுப்பா இருக்குடி. எல்லாத்தையும் இப்படி வைக்கிறது கருமைங்களை படைக்காம இருந்திருக்க வேண்டியது. ஆனா அது சரி, உனக்கு போர் அடிச்சா என்ன பண்ணுவ? விளையாடுறதுக்குலாம் எங்க வாழ்க்கையில வேணும் இல்ல உனக்கு? வெறுப்பா இருக்குது எனக்கு. இப்படி நீ அமைதியா இருந்தா எவ்வளவு அழகா இருக்க. அதை விட்டு தெலுங்கு பட வில்ல மாதிரி உன்னை குத்திடுவேன், உன்னை கிழிச்சிருவேன், உன்னை அழிச்சிருவேன். நூன்ட்டு எனக்கு சால இஷ்டம். எப்ப பார்த்தாலும் என் காதல வந்து கத்திட்டே இருக்கிறதா நீ என் காதல் விழுந்துட்டே இருக்கு. இப்படி கத்திட்டே இருந்தீங்கன்னா உன் அழகு எங்கடி என் கண்ணுக்கு தெரியும்? சொல்லி சொல்லி டயர்ட் ஆயிட்டேன் நான். புரிஞ்சதுன்னா சரி, இல்லைன்னா போடி. என்னடா பண்ண நீ? நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சுடி எம்மா. என்னடா பண்ணி தொலைச்ச? ஒண்ணு நான் சொல்றது செய், இல்ல என்ன புருஷனா ஏத்துக்கணும். நான் உங்ககிட்ட முந்தானேத்தே சொல்லிட்டேன்.
நீ என்ன புருஷனா ஏத்துக்கல, அதனால நான் உன்னை பொண்டாட்டி ஏத்துக்கிறேன். நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் என் வாழ்க்கையை அழிச்சிட்டல நீ. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இதெல்லாம் நடக்கிறதாண்டே. யாரா புருஷன், யாரா பொண்டாட்டி உனக்கு? என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டல. இருறே, சொல்றது கேள்றி, சும்மா சொன்ன. சாமி சத்தியமா நான் உன்னை தொட கூட கிடையாது. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல, சரியா? அந்த அடி அடிக்கிற உடம்புல வலிக்குது, அதுக்காக வெந்நீர் வைக்க சொன்ன நான். எதுக்கு அந்த அடி அடிக்கிற நீ? அப்ப பின்ன நான் அவ்வளவு சொல்லியும் முருங்கா மாத்திரை சாப்பிட்டேன், முந்திரி பருப்பு லேகியம் சாப்பிட்டேன்னு வெறுப்பேறினல என்ன? அதான் இந்த ஆண்டாள் யாருன்னு காட்டினேன். அது உன்னை யாரு தெரியாதவங்க கிட்ட போய் காட்டுரு. எனக்கு தான் உன்னை பத்தி எல்லாமே தெரியுமே, எதுக்கு என்கிட்ட காட்டுற? என்ன தெரியும்? என்ன பத்தி என்ன தெரியும் உனக்கு? விடு, அது சொன்னா கோவப்படுவ, அப்புறம் எதுக்கு? சொல்லலனாலும் கோவம் தான் படுவேன். சரி, உன்னை யாராவது தூரத்துல இருந்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கேன், வாக்காளி கட்டினா இந்த மாதிரி ஒரு பொண்ணை கட்டணும்னு நினைப்பாங்க. அவ கண்ணு, அவ கலரு, அவ அம்சம் அப்படி வர்ணிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு 10 நிமிஷம், 10 கூட வேணாம், ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசினாங்கன்னு வச்சுக்கேன், ஐயோ ஆண்டவா என் கை காலை கூட வெட்டி எடுத்துக்க, ஆனா இவள மாதிரி ஒருத்தி எனக்கு பொண்டாட்டியா கொடுத்துறாதன்னு கையெடுத்து கும்பிட்டு போயிட்டே இருப்பானுங்க. நேத்து அவ்வளவு அடி வாங்கிய நீ தெரிஞ்சல. ஃப்ராட் பயல உனா. ஏய் 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 இரு இரு விடுறி. இப்பதானே சொன்ன, வாயை திறந்தோடனே ஓடிடுவானுங்க, அதுக்குள்ள இது பண்ற. எனக்கு உன்னை பிடிக்கல, அதனால தான் உன்னை அடிக்கிறேன் திட்டுறேன். அதே மாதிரி மத்தவங்க கிட்டயும் இருப்பேனா என்ன? இல்லனா மட்டும் அப்படியே உன் வாய்ஸ் ஸ்ரேயா கோஷலும் சித்ராவையும் கலந்து விட்டு வர மாதிரி இருக்கு. கூட்டமா பக்கத்தூர்ல இருந்து பஸ்ஸை புடிச்சிட்டு வந்து உன் கச்சேரி கேட்கறாங்க.